அதாவது நாங்க ஏற்கனவே இந்த பொனவா, கனவா, யனவா, தினவா என்ற விஷயங்கள் பார்த்திருந்தோம். இதுல வந்து பொனவாவுல இந்த வாவ வெட்டினா பொனன்னா குடிக்கிறன்னு அர்த்தம். கனன்னு சொன்னா சாப்பிடுற, யனன்னா போறன்னு அர்த்தம். தினன்னு சொன்னா கொடுக்கிற, தருகிற அப்படின்ற அர்த்தங்கள் தரும். இப்ப இந்த பொன, கன, தின இதோட நான் என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னா, கொட்ட, கமன், தென, விதிக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அப்படித்தானே? கங் என்று ஓ. சொல்லி தந்திருந்தேன். பொன கங்ட என்ன அர்த்தம்? சாப்பிட்டு கொண்டு. இந்த வரைக்கும். குடிக்கும் வரைக்கும். பொனகாங். குடிக்கும் வரைக்கும். வரைக்குமா? கனகாங்கன்னு சொன்னா? சாப்பிடும் வரைக்கும். சாப்பிடும் வரைக்கும். அப்ப துவனவாண்டா என்ன அர்த்தம்? ஓடுறது. அப்ப ஓடும் வரைக்கும் எப்படி சொல்றது? துவனகாங். ஏன் துவனவா தானே வந்திருக்கு? வாவ மட்டும் தானே வெட்டணும். துவனகாங். அப்ப பலனவாண்டா என்ன அர்த்தம்? பாக்குறது. அப்ப பாக்கும் வரைக்கும். பாக்கும் வரை எப்படி சொல்றது? பலனகாங். அப்ப அகனவான்னு சொன்ன என்ன அர்த்தம்? கேட்கிறது. அப்ப கேட்கும் வரைக்கும் அகனகாங். அப்ப கேட்கும்போது அகனக்கோட்டை. கேட்டுக்கொண்டு அகனகமன். வெரி குட். அதேதான். அப்ப கேட்கிற முறை அகன விதிக அகன கிரமய முறை கிரமய அகன விதிக விதத்துக்கு நாங்க சொல்றது கிரமய. அதாவது இந்த என்ன சொல்றது மாதிரின்னு சொல்லும் போது நாங்க விதிக விதிக. இப்ப ஹானவாண்டா என்ன அர்த்தம்? உழவுறது. அப்படித்தானே? அகன விதிய அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அகன காங், அகன கோட்டை, அகன கமாங். இல்ல அந்த கேக்குற மாதிரி அகன கிரமய கிரமய கிரமய. சரியா? கிரமய. சரி. இப்ப ஹானவாண்டா என்ன அர்த்தம்? உழுறது. சரி, உழுவுறதுக்கு நாங்க ஹானவான்னு சொல்லுவோம். அப்ப உழுவும் வரை எப்படி சொல்றது? சொன்னா உழுவும் சாரி ஹானகாங்னு சொன்ன என்ன அர்த்தம்? உழுவும் வரை என்ற அர்த்தம். சரிதானே? அடுத்தது கானவா. கானவாண்டா என்ன அர்த்தம்? தடவுறது, பூசுறது. கானவா. கண்ணவா இல்ல, கானவா. கானவா பூசுறது, தடவுறது. அப்ப பூசும் வரை தடவும் வரை எப்படி சொல்றது? தடவிக்கொண்டு தடவிக்கொண்டு. அப்ப பூசும் போது கானக்கோட்டை. இப்ப விளங்கிட்டா? சரி. இப்ப அரையாண்டா என்ன அர்த்தம்? அரையாண்டா என்ன அர்த்தம்? அவர். அரையாண்டா என்ன அர்த்தம்? அவர். அது ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சரியா? விளங்குதா? சரி. அப்ப ஏயாண்டு சொன்னாலும் அவர். அது ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். மேயாண்டு சொன்னா இவர். அது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். ஒயாண்டா நீங்க. சரியா? இப்ப வினை சொற்கள் இருக்குதானே? வினை சொற்கள் எல்லாம் இந்த நவாண்டு முடிஞ்சா என்னன்றது உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சில வினை சொற்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். இதுல வந்து என்ன சொல்றது? இந்த பாத்துன்னு சொல்றது இருக்குதானே? அதுக்கு எப்படி சொல்றது சிங்களத்துல? பலபல. பலபல. சரி. இப்ப கேட்டு ஆஹாஹ.
அஹாஹா. செய்து செய்து அஹா அஹா கர 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 கர. அப்ப உழுது உழுது அண அண ஆஹா அந்த இடத்துல ஏன் நான் வருது? நே வரக்கூடாதல்ல. ஹஹா ஹஹா ஆஹா ஹஹா. அப்ப குளிச்சு குளிச்சு நானா நேனா நனா. முதலாவது ஷார்ட்டா இருக்கணும், ரெண்டாவது நீட்டமா இருக்கணும். நனா. சரியா? அப்ப போட்டு போட்டு இருந்தேன் நான். தால தால டடா ததா. ஏன் தாலா தடா தாலான்னு சொல்றீங்க? ததா ததா. இப்ப புறாக்களுக்கு நான் தீன் போட்டு போட்டிருந்தேன். எப்படி சொல்றது? பரவியான்ட்டு. பரவியான்னு சொன்னா புறா பரவியான்னு சொன்னா புறாக்கள் பரவியான்ட்ட புறாக்களுக்கு பரவியான்ட்ட புறாக்களுக்கு கேம ததா ஹீட்டியா. சாப்பாடு போட்டு போட்டிருந்தேன் நான். புறாக்களுக்கு சாப்பாடு போட்டு போட்டிருந்தேன் நான். அப்ப அதுக்கு தான் கேம ததா ஹீட்டியா. விளங்கிச்சா? அப்ப இறக்கி இறக்கின்னு சொல்ற எப்படி? இறக்கி சார் பை பாபா பபா பபா ஹீட்டியா. பபா ஹிட்டியான்னு சொன்னா இறக்கி இறக்கி இருந்தாங்க அல்லது சின்ன குழந்தை இருந்தது. ரெண்டு அர்த்தமும் தரும். சரி, இப்ப இன்னும் ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா தனி எழுத்து நீட்டுப்படாமல் நீளமாகாமல் ஷோர்ட்டா இருந்தால் அதை நாங்க மாத்துற முறை எப்படி தெரியுமா? இப்ப பொனவாவுல என்ன சொல் இருக்குது? போனே இல்ல, பொனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? போ போ போ. இது அடிப்படையா என்ன எழுத்து, என்ன சவுண்ட் இது? அடிப்படை குடிக்கு ஓ சவுண்ட். அது சவுண்ட கேக்குறேன் நான், டிரான்ஸ்லேஷனை கேட்கல. அது ஓ சவுண்ட். போ ஓ சவுண்ட் போ. போன்னு சொன்னா பியும் ஓவும். ஓ ஓ ஓ சவுண்ட். அது அப்படித்தானே? கனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? கா. அது என்ன சவுண்ட்? அதுல என்ன சவுண்ட் வந்திருக்கு? ஆ சவுண்ட் வந்திருக்குது. அப்ப யனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? அதுல என்ன சவுண்ட் வந்திருக்குது? ஆ சவுண்ட் வந்திருக்குது. இப்ப தெனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? தே தே. இதுல என்ன சவுண்ட் வந்திருக்குது? ஏ சவுண்ட் வந்திருக்குது. அப்ப வெனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? வே வே. இதுல என்ன சவுண்ட் வந்திருக்குது? ஏ சவுண்ட் வந்திருக்குது. இப்ப யனவா எனவா என்ற சொல்ல தவிர, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா, யனவா எனவா என்ற சொல்ல தவிர வேற எந்த வினை சொற்களும் தனி எழுத்தாக வந்தால், நவாவுக்கு முன்னுக்கு வாரது தனி எழுத்தாக இருந்தால் அதுல ஆண்டு வாரத ஆண்டு மட்டும்தான் பயன்படுத்தணும். சரியா? ஆண்டு வாரத ஆண்டு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்ப சாப்பிட்டு இருந்தேன் எப்படி சொல்றது? கணகணையா காக்கா. கணகண ஏன் கணக்கண? காக்கா. கக்கா ஓ கணக்கண சாப்பிடுகிற சாப்பிட்டு எப்படி சொல்ற? கக்கா காக்கா. அப்ப சாப்பிட்டு இருந்தேன் நான் எப்படி சொல்றது? கக்கா ஹிட்டியா. ஏ விழாவை மாமா கக்கா ஹிட்டியா. அந்த நேரம் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் சாப்பிட்டு இருந்தேன் நான். அந்த டைம்ல நாங்க சொல்றது விளங்கிட்டா? இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இதுல பொனவாவுல ஆ சவுண்டா ஓ சவுண்டா? ஓ சவுண்ட். எந்த இடத்துல எல்லாம் தனி எழுத்து ஓவா வருதோ அதை ஈயா மாத்தணும். இப்ப குடிச்சு இருந்து நான் எப்படி சொல்றது? பிபி ஹிட்டியா. பிபி ஹிட்டியா. பிபி 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 ஹிட்டியா. இப்ப தெனவாவுல ஆ சவுண்ட் வந்திருக்குதா ஏ சவுண்ட் வந்திருக்குதா ஓ சவுண்ட் வந்திருக்குதா? ஏ சவுண்ட் சார். ஆ அல்லாமல் வேற எந்த சொல் வந்தாலும் அதை ஈ என்று மாத்துங்க. இப்ப கொடுத்து இருந்த நான் எப்படி சொல்றது? திதி திதி. திதி ஹிட்டியா. இப்ப ஆகி எப்படி சொல்றது? விவி விவி
விவி. எஸ், அதேதான், அதே விஷயம் தான், விவி. அப்ப ஓடி ஓடின்னு எப்படி சொல்றது? துது துது ஏன் துது வருது? துவ துவ துவே துவே துவ துவ, அது 2 எழுத்து வந்ததுனால அதை மாத்திரல. ம் விளங்கிச்சா? நவாவுக்கு முன்னுக்கு து வ 2 சொல் இருக்குது, 2 எழுத்து இருக்குது. அப்ப அந்த 2 உச்சரிப்பையும் நாங்க மாத்துறது இல்ல, அதை அப்படியே பயன்படுத்தி 2 தரம் பயன்படுத்துறது. அப்ப நீட்டமான எழுத்தா வந்தா முதல் அதை 2 தரம் பயன்படுத்தணும், முதலாவது ஷார்ட் பண்ணணும், ரெண்டாவது என்ன செய்யணும், நீட்டி சொல்லணும். ஆனால் இதுல யூ சவுண்டோ, ஊ சவுண்டோ, ஓ சவுண்டோ, ஏ சவுண்டோ, இ சவுண்டோ வந்தால் இது எல்லாத்தையும் ஈ என்று மாத்தணும், முதலாவது ஷார்ட் பண்ணி ரெண்டாவது நீட்டணும். அவ்வளவுதான். விளங்கிட்டா? விஷயம் விளங்கிட்டா? விளங்கிட்டு விளங்கிட்டா? போய் போய் இருந்தண்டா யயா யயா ஹிட்டியா இல்ல, நான் சொன்னேன் தானே, போறதுக்கும் வாரத்துக்கும் யனவா எனவாவுக்கும் வராது, அது ரெண்டுக்கும் இந்த ரூல்ஸ் கிடையாது. அப்ப எனகமங் ஹிட்டியா, போய் கொண்டிருந்தேன் எனகமங் ஹிட்டியான்னு சொல்லுங்க. எனகமன் சரியா? சரிதானே? ஓகே சரி, அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இப்ப பொனவா பியூவாண்டு மாறுது, விளங்குதா? கனவா கேவாண்டு தான் மாறும். அப்ப யனவா கியாண்டு வரும், அது மாறுதல்ல. எனவா ஆவாண்டு வரும், அது யனவா எனவாவுக்கு மாறிடும். அதனால அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது. ரைட், அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்க போவோம். சரியா? சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப யனவா எனவா பொனவா கனவா எல்லாம் இருக்குதானே. நான் வினை சொற்கள் சொல்லித்தாரன், இதை மட்டும் பேசிக்கா வச்சுக்கொள்ளுங்க. எதை? இந்த 15 வினை சொற்கள் இருக்குல்ல, நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த 15 சொல்லையும் கொஞ்சம் பேய்த்து வருது சார், அது இடையில இதாகிறதுனால. இப்ப சரிதானே? மத்தாக்களுக்கு கிளியரா இருக்கா? கொஞ்சம் எல்லாருக்கும் மியூட் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாருக்கும் நைஸா கேக்குது. கேக்குதா? மத்தாக்களுக்கு எல்லாம் கேக்குதா? சொல்லுங்க பாப்போம். விட்டு வருது, விட்டு விட்டு வருது. கொஞ்சம் இருங்க வாருண்ணா. இப்ப என்ன மாதிரி? சரியா? கேக்குது. ஓகே சார், பேசுங்க. சரி, இப்ப பொனவா கனவா யனவா தினவா வெனவா துவனவா பலனவா அகனவா கரணவா ஹானவா கானவா நானவா தானவா பானவா ரெனவா. ரெனவான்றது டாய்லெட் கக்கா போறதை குறிக்கும். சரியா? ரெனவான்னு சொன்னா பேல்றதுன்ற அர்த்தம் தரும். அதை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? அதெல்லாம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் இல்ல, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிதானே? சரி, இப்ப நாங்க இந்த நவாவுக்கு பக்கத்துல நவான்னு சொன்னா ஏதோ ஒரு நபரை குறிக்குதா இல்லையா? நபரை குறிக்குது. ஆனா நாங்க டெய்லி செய்யறது, வழக்கமாக பழக்கமாக செய்யற ஒரு விஷயத்த நாங்க இறந்த காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, அதை நவான்னு தான் சொல்லணும். உதாரணமா, நான் ஒவ்வொரு நாளும் காலையில இடியப்பம் சாப்பிடுவேன், இது எப்ப எந்த காலத்தை குறிக்குது? நான் தினமும் காலையில் இடியப்பம் சாப்பிடுவேன், இது எந்த காலத்தை குறிக்குது? எதிர்காலம். எதிர்காலத்தை குறிக்குது. சரி, அப்ப ஏற்கனவே இது செஞ்சீங்களா இல்லையா? செய்தீங்க. சரி, அப்ப நான் தினமும் காலையில் இடியப்பம் சாப்பிடுகிறேன், இப்ப இது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா? நிகழ்காலம். நான் தினமும் 8 மணிக்கு இடியப்பம் சாப்பிட்டேன், இறந்த காலம். ஆனா இது மூன்றும் டெய்லி செய்யறது தானே சொல்லுது. டெய்லி செய்யறது தானே செய்யுது. இப்ப நாளைக்கு மேல சாப்பிடுவீங்க 8 மணிக்கு இடியப்பம், அப்படித்தானே? அப்ப சாப்பிட்டேன், சாப்பிடுவேன், சாப்பிடுகிறேன், எப்படி பார்த்தாலும் டெய்லி செய்யற ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க. இதை நீங்க சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. சிங்களத்துல நவாண்டே முடிக்கலாம். ஹெமதாம தினமும் உதேட்ட காலையில
மம இந்தியப்ப கனவா, நான் இடியப்பம் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டேன், சாப்பிடுவேன். விளங்குதா? நான் தினமும் காலையில் இடியப்பம் சாப்பிடுவேன்னு சொல்றது நேத்து சாப்பிட்டீங்க அப்ப அதானே சொல்றீங்க. தினமும் சாப்பிடுவேன்னு சொன்னா நேத்து செஞ்சது இன்றைக்கு செய்யறது நாளைக்கு செய்ய போறது எல்லாம் சேர்த்து தான் சொல்றீங்க சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுகிறேன்னு சொன்னாலும் டெய்லி செய்யறது தான் சொல்றீங்க, அப்படித்தானே? இதுக்குத்தான் ஆங்கிலத்துல பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிராமர் படிக்க தேவையில்லை. இப்படி டெய்லி பழக்கமாக செய்யற ஒரு விஷயத்த, ஒவ்வொரு நாளும் டெய்லி வழக்கமாக பழக்கமாக செய்யற ஒரு விஷயத்த நவாண்டே சொல்லலாம். சரியா? இப்ப சாதாரணமா தூங்குறது வழக்கமான ஒரு விஷயமா இல்லையா? மம ரேட்டன் இதா கண்ணவா, நான் இரவையில தூங்குவேன், இரவையில நான் தூங்கினேன், இரவையில் நான் தூங்குகிறேன், எல்லாம் ஒன்றுதான். நிதா கண்ணவா. விளங்குதா? அதை நாங்க மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்கிட்ட? நான் சொன்ன விஷயம் விளங்கிட்ட? விளங்காதாக்கள் யாராவது இருந்தா கேளுங்க. விளங்கிட்டு கிளியர்? පැහැදිලිද ළමයි? ஓகே சார். පැහැදිලිද? පැහැදිලි සර්. පැහැදිලි. පැහැදිලි. පැහැදිලි என்று சொன்ன என்ன அர்த்தம்? தெளிவு. පැහැදිලිද? தெளிவா? ஓ පැහැදිලි. ஆம் தெளிவுன்னு சொல்லணும். පැහැදිලිனா පැහැදිලිன்னு சொல்லணும். පැහැදිලි இல்லன்னு சொன்னா පැහැදිලි නෑ என்று சொல்லணும். පැහැදිලිද? පැහැදිලි. ඔව් සර් පැහැදිලි. පැහැදිලි. சரி. இப்ப நீங்க இன்னும் ஒரு விஷயத்தை ද ලු නම් තමා නේද වගේ. என்னது? ද ලු ද ලු නම් ද ලු නම් තමා නේද වගේ. சொல்லுங்க பாப்போம். ද லு ලු තාම නේද இல்ல, වගේ. தாம இல்ல. த ලු தே லு நம் නම් ද லு நம் ஆமா. ද லு நம் තමා නේද තේලු නම් තමේ அடுத்த விஷயம் ද ලු நம் තමා නේද වගේ. எப்படி? ද ලු නම් තමා නේද වගේ. சொல்லுங்க மத்தாங்க, சொல்லுங்க பாலனையா சொல்லுங்க பாப்போம். த லு நம் De තමා. lu de lu nam dame dam nede lu bagi. இல்ல தம் De இல்ல, lu nam தம்முண்டா nam நாவப்பழம். இது தமா. බීඩි. tama சொல்லுங்க மறுபடியும் tama சொல்லுங்க. nede de lu nam deme இல்ல 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 இல்ல, அது அது பிள்ளை, அது பிள்ளை. தமா 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 tama nede bagi. நெத இல்ல, நேது. Nede okay. நேது வகை. Nede bagi. வகை திருப்பி சொல்லுங்க. de lu ஏ nam சொல்லக்கூடாது. த த த de ஆங்கிலத்துல நாங்க சொல்றோம் தானே. nam the car, the chair, the table. the they okay, table, the அது அவர்கள் வந்துருமல்ல, அந்த மாதிரி they சொல்லக்கூடாது. the the lu nam tami இல்ல, nede தமா 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 tama tama ஓ tama இப்ப நீங்க யாருக்காவது பேசுறீங்க தானே, bagi தாமா தாமான்னு கேக்குறீங்க, அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தமா அது லைட்டா சொல்றது தமா. tama tama okay அது பிறகு okay நேத. tama nede bagi நெய்த இல்ல, நேத நேத nede bagi நேத வகை. மறுபடியும் சொல்லுங்க. the lu nam dami demi dam தமே இல்ல, அது தாமாண்டு கேளுங்களேன். தமா அது தாமாண்டு தமா 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 தமா. காலையில எழுப்பி கேக்குறானே, டீ தாமா, அம்மா சாப்பாடு தாமா, அம்மா இந்த ஷூ எடுத்து தாமா, அம்மா அந்த கார்கிய தாமான்னு கேக்குறீங்க. அது தாமா. அப்ப தாமான்னு சொல்லி இழுக்காம தமா லைட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். tama okay tama நேத bagi நேத வகை. மறுபடியும் சொல்லுங்க. வரல வரல. the lu nam dama தமா இல்ல, அது தமா 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 தா 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 tama தர்ரிக்கிட்ட தர்ரிக்கிட்ட தக்க தர்ரிக்கிட்ட தக்க தக்க தம்மி. தானா மானா.
ஓ தம- தமா 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 நெய்து வகை வகை மறுபடி சொல்லுங்க. த லோ நம் தமே தமா 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 sorry தமா 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 தாம் தருகிட்ட தக்க தருகிட்ட தமா, தத் 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 தா தா இருக்கு தானே, தா வரணும். அதுக்கப்புறம் மாம்பழத்துல வைக்கிற ஆ. மா வரணும். தமா தமா சொல்லுங்க. தமா த த லோ நம் சரி. தமா தமா நெய்து வகை மறுபடி சொல்லுங்க. த லோ நம் தமா நெய்து வகை நெய்த வகை. இன்னும் ஒருக்கா சொல்லுங்க கடைசியா. த லோ நம் தமா நெய்து வகை நெய்த வகை. சரி, இப்ப பொனவான்ற சொல்லடுங்க. பொனவாண்டா என்ன அர்த்தம்? குடிக்கிறது. குடிக்கிறது. சரி இப்ப சரி சொல்லுங்க இந்த சொல்லுங்க. இப்ப முன்னுக்கு நீங்க வந்து சொல்லி தந்தீங்கன்னு சார். ரெண்டு வாக்கியம் பாவிக்கிறேன். இப்போ ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தான் கக்கா அந்த மாதிரி. இந்த சலால் கைக்கு தானே ஒரே பேசி கதைச்சே இருப்பானு கீன வேண்டா கதைக்கிறது தானே சார். ஓ சொல்றது அப்ப நம்ம கீனவாண்டா சொல்லுவோம் தானே சொல்றது கீனவாண்டா அவன் சொல்றது சொல்றது அவனோட இருக்கேல அது கதை பொட்டி பேசியே இருக்கிறான். கதைச்சே இருக்கிறான்னு சொல்லுவேன் தானே. அப்ப இந்த கீனவாவை எப்படி சார் ரெண்டா எடுக்கிறது? கதைச்சே இருக்கிறான். விலங்கல்ல திருப்பி சொல்லுங்க. கதா கரகரைட்டி. சரி அத கீனவாங்கிற சொல்லி இருக்குதானே. கீனவா ஓ இப்ப நம்ம சொல்லுவோம் தானே அவன் எங்கேயும் போடாது கதை பொட்டி பேசியே இருக்கிறான் அப்படி சொல்லக்கூட இந்த கீன வார்த்தையை நம்ம ரெண்டா பாய்ப்போம் தானே. இப்போ சாப்பிட்டு இருக்கிறான் மாதிரி கக்கா பல பல அதே போல பேசியே இருக்கிறான் சொல்லியே இருக்கிறான் சொல்றதுக்கு எப்படி வரும் நீங்க சொல்லுங்களேன். கீனவா சார். இப்ப நீங்க தந்ததுல அதைத்தான் நீங்க சொல்லுங்களேன். நான் கீயவா சொல்லி தந்திருக்கேன். பேட்டர்ன் சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். கிய ஹிட்டியா அவ்வளவுதான். இப்ப இனி வினைச்சொற்கள் படிக்கிறல்ல, மத்த வினைச்சொற்கள் கொண்டு வந்து சொருக கூடாது. டைம் போயிட்டு இருக்கும். நீங்க படிக்க வேணுமா வேணாமா? படிக்கணும். அதான் சார் அந்த பேட்டர்ன் எப்படி வரும்னு பாரு. அதைத்தான் சொல்லி தந்த எவ்வளவு நேரமா பேட்டர்ன் தானே. நான் நேத்து போன கிழமை கிளாஸ்ல நான் சொல்லி தந்தது பேட்டர்னை தான். அதுல தொடரத்தான் இந்த கிழமையில அந்த சொல்லி தந்திருக்கிறேன். விளங்கிச்சா? வினை சொற்கள் பேட்டர்னை தான் சொல்லி தந்திருக்கேன். 15 வினை சொற்கள் கொண்டு வந்திருக்கிறேன். வித்தியாசமான 3 விதத்துல. ஒன்று தனிச்சொல். அதே தனிச்சொல் 2 எழுத்தா வந்தா அத நீட்டமா வந்தா எப்படி வரும், 2 எழுத்துக்கு மேல வந்தா எப்படி வரும்ன்ற பேட்டர்னை தான் இப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன். வாவட்டினா என்ன அர்த்தம், நவாவட்டினா என்ன அர்த்தம் தருது, அப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பயன்படுத்தி இருக்கிறேன். இப்ப அடுத்தது இதுக்குள்ளதான் நான் போறேன். விளங்கிச்சா? ஓகே சார். அப்ப இந்த கீனவாலயா இந்த 2 எழுத்து இருக்கிறதுனால இந்த பலனவா போலத்தான் என்னையா பல பல அதுல கியா அதத்தான் வரும். எல்லா வினைச்சொல்லும் அப்படித்தான் வரும். அதான் நான் சொல்லி தந்திருந்தானே. தனிச்சொல் தனியா வந்தா எப்படி உச்சரிக்கணும் அதைத்தான் சொல்லித்தாரேன். நீங்க படிங்களேன். ஓகே சார். ஓகே சரியா? ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டு நிக்க கூடாது. சரி, பாலனையா சொல்லுங்க. அப்ப புனவாண்டா என்ன? குடிக்கிறது. இப்ப தம்பிக்கு என்ன சொல்றது? மல்லி. தம்பி குடிக்கிறான் எப்படி சொல்றது? மல்லி பொண்ணு. ஏன் மத்தாக்கள் சும்மா இருக்கணும்? அமைதியா இருங்க, கேட்டுக்கொண்டிருங்க. சொல்லுங்க பாலனையா சொல்லுங்க. குடிச்சு கொண்டிருக்கான். மல்லி பொண்ணு. மல்லி பொனவா. தம்பி குடிக்கிறான் அப்படித்தானே? மல்லி பொனவான்னு சொன்னா தம்பி குடிக்கிறான்னு அர்த்தம். அப்படித்தானே பாலனையா? மல்லி பொண்ணுவா. மல்லி பொனவா. சரி, இப்ப தம்பி குடிக்கிறானா என்று கேட்கும் போது எப்படி கேட்கிறது? பொனவாத. வெரி குட். மல்லி பொனவாத. தம்பி குடிக்கிறானா. சரி, தம்பி சாப்பிடுகிறான் சொல்லுங்க. மல்லி கனவா. மல்லி கனவா. சரி, தம்பி சாப்பிடுகிறானான்னு கேளுங்க. அப்போ மல்லி கனவாத. வெரி குட். இப்ப சோத்துக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? பத்துன்னு சொல்றது. தம்பி சோறு சாப்பிடுறானா கேளுங்க. மல்லி பத் கனவாத. மல்லி பத் கனவாத. சரி, தம்பி இப்ப சோறு சாப்பிடுறானான்னு கேளுங்க.
மல்லி இப்பன்னு சொல்றது தெங் தெங் மல்லி தென் பத் பத் கனவத மல்லி தெம் பத் கனவாத தம்பி இப்ப சோறு சாப்பிடுறானா தம்பி இப்ப வீட்டுல சோறு சாப்பிடுறானான்னு கேளுங்க பாப்போம் மல்லி தென் ගෙදර බත් කන්නද කන්නද කනවද கனவாத திருப்பி சொல்லுங்க உடைஞ்சிட்டாது මල්ලි දෙන් ගෙදර බත් කන්නවද கனவாத කනවද ஓ கண்ணவாதன்னு வரக்கூடாது கனவாத අද කනවද சரி வரல திருப்பி කනවද சொல்லுங்க මල්ලි පාත් திருப்பி மறுபடி මල්ලි දෙන් ගෙදර බත් කනවද கனவாத என்று சொல்லி கேட்டாச்சு சரி இப்ப யனவாண்டா என்ன போறது போறது அப்ப தம்பி போறான் சொல்லுங்க அப்போ மல்லி යනව மல்லி யனவா යනවද ஓ. යනවා யனவா அப்ப தம்பி போறானான்னு கேளுங்க මල්ලි යනවද மல்லி யனவாது தம்பி இப்ப போறானா මල්ලි දෙන් යනවද தம்பி இப்ப கொழும்புக்கு போறானா මල්ලි දෙන් කළඹට යනවද மல்லிதன் கொழம்பே யனவாது கொழம்பு கொழம்பு කොළඹ යනවද ஓ மல்லிதன் கொழம்பே யனவாது தம்பி இப்ப என்னது கொழும்புக்கு போறானா அப்ப இது போட தேவையில்லை போடக்கூடாது கொழும்புக்கு சொல்ல போகல கொழம்பே யனவான்னு சொல்லுது கொළம்பையன் ஓகே ஓ கொழம்பேனவா அது கொழம்பட்டையானவான்ற ஒரு விஷயம் இருக்கு அது நான் பிறகு விளங்கப்படுத்துறேன் இப்ப விளங்கப்படுத்தினா அது ஒரு பெரிய சிக்கலா போகும் விளங்குச்சா ஓகே அதனால நான் உங்களுக்கு அதை பிறகு விளங்கப்படுத்துறேன் சரி அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் ஒன் பண்ணுங்க மைக் ஒன் பண்ணுங்க அப்துல் ரஹ்மான் ஓ சார் சரி சொல்லுங்க அப்துல் ரஹ்மான் தினவாண்டா என்ன அர்த்தம் தினவாண்டா குடுக்குற இல்லாட்டி தார கொடுக்குறது தாரது இப்ப கொடுக்குறன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன் சரியா அண்ணா கொடுக்குறான் எப்படி சொல்றது ஐயா 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 தினவா ஐயா தினவா சரி அண்ணா இப்ப கொடுக்குறான் சொல்லுங்க ஐயா தெங் அந்த கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு என்ன சொல்றேன் என்ன சொல்றது எங்க இருக்கிறீங்க கொடுக்கறது அதுரமான் பிரம்பருக்கு வெளுப்பன் அடிப்பன் தினவா ஐயா தினவா ஐயா தெங் தினவா ஐயா தேங் தினவா ஐயா தேன் தினவா அண்ணா இப்ப காசு கொடுக்குறான் சொல்லுங்க ஐயா தெங் சல்லி தினவா அண்ணா இப்ப காசு கொடுக்குறானா என்று கேளுங்க பாப்போம் ஐயா தெங் சல்லி துனவாத தினவாத 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 சார் உங்களோட வீடியோ அப்படியே ஸ்டோக் பேசுறது ஸ்டோக் ஆகி நிக்குது சார் கொஞ்சம் இருங்களேன் இப்ப சரியா இல்ல சார் வீடியோ ஸ்டோக் ஆகி அப்படி நிக்குது இப்ப பேசுங்க சார் இப்ப சரியா ஓகே எங்களுக்கு விளங்குது இப்ப கொஞ்சம் ஓகே ஆகி மத்தவங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இன்டர்நெட் அப்துல் ரஹ்மான் தான் பிரச்சனை வீடியோ அந்த இல்ல வாய்ஸ் ஆன் பண்ணானே ஸ்டோக் ஆகுது போல சரியாண்ட சரி பிரச்சனை இல்ல சார் நீங்க பேசுறது கேக்குது சரி சொல்லுங்க பாப்போம் அண்ணா இப்ப காசு கொடுக்குறானா என்று கேளுங்க ஐயா தெங் தினவாத சொல்லுங்க என்னது ஐயா தெங் தினவாத அண்ணா இப்ப காசு கொடுக்குறானான்னு கேட்கணும் ஐயா தெங் சல்லி தினவாத ஐயா தெங் சல்லி தினவாத ரைட் அண்ணா இப்ப காசு கொடுக்குறானா அண்ணா இப்ப அம்மாவுக்கு காசு கொடுக்குறானா என்று கேளுங்க பாப்போம் ஐயா தெங் அம்மாட்ட சல்லி தினவாத ஐயா தெங் அம்மாட்ட சல்லி தினவாத ஐயா தெங் அம்மாட்ட சல்லி தினவாத அண்ணா இப்ப அம்மாவுக்கு காசு கொடுக்குறானா வெரி குட் சரி அடுத்தது வந்துட்டு கனி ஆதித்யா சொல்லுங்க சரி நீங்க சொல்லுங்க பாப்போம் ஓடுறதுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது துவனவா அப்ப அக்காண்டு வச்சுக்கொள்ளுங்களேன் அக்கா ஓடுகிறாள் சொல்லுங்க பாப்போம் அக்கே துவனவா அக்கே துவனவா இல்ல அக்கா துவனவா
அக்கா துவனம். அக்கா துவனவா? சரி, அக்கா ஓடுகிறாளான்னு கேளுங்க. அக்கா துவனம் அது. அக்கா துவனவா அது? அக்கா இப்ப ஓடுகிறாளா? அக்கா தென் துவனம் அது. அக்கா இப்ப ஸ்கூல்ல ஓடுறாளா? அக்கா தென் ஸ்கூலே துவனம் அது. அக்கா தேங் ஸ்கூலே துவனம் அது. அக்கா இப்ப ஸ்கூல்ல ஓடுகிறாளா என்று சொல்லும் போது அந்த மாதிரி அர்த்தங்கள் தரும். விளங்கிட்டு தானே அது? ஓம். சரி, அடுத்தது வந்து அத்தீக் சொல்லுங்க பாப்போம். பாக்குறதுக்கு என்ன சொல்றது? பாக்குறதுக்கு பலனவா சார்? பலனவா? சரி, நான் பார்க்கிறேன் சொல்லுங்க பாப்போம். மம பலனவா? நான் டிவி பார்க்கிறேன். மம டிவி பலனவா? நான் இப்ப டிவி பார்க்கிறேன். தென் மம டிவி பலனவா? நான் இப்ப டிவி பார்க்கிறேனா? தென் மம டிவி பலனவாද? ஓ, நான் பிறகு டிவி பார்க்கிறேன். මම පස්ස ටීවි බලන්න. மம பஸ்ஸே டிவி பலன்னம். பார்க்கிறேன் என்று பொறுப்பெடுத்து சொல்லும் போது பலனவா இருக்கு தானே, அந்த இடத்துல பலன்னம் வரும். சரி, நாம அதை பிறகு இன்னொரு டைமுக்கு நாங்க விளங்கப்படுத்துவோம். இப்ப நவாவை மட்டும் பார்ப்போம். சரியா? சரி, முகமது பாசித் ஒன் பண்ணுங்க. பாசித், ஓம் சார். கேக்குறதுக்கு என்ன சொல்றது சிங்களத்துல? கேக்குறதுன்னா ஒன்று கையால கேக்குறதா காதால கேக்குறதா? அதால கேக்குறது. தெரியல சார், சொல்லுங்க. அஹனவா. நேரத்தோட கிளாஸுக்கு வரலையா? இல்ல, போன கிளாஸ் வரையில நான். வீடியோ பார்க்கலையா? அப்ப கொஞ்சம் வேலை செய்ய மன்னார் போயிட்டு நேத்தா வந்தது. 1000 ரூபாய் ஃபைன் கட்டி போட்டுதான் அடுத்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணுமா? இன்ஷா அல்லாஹ். 1000 ரூபாய் ஃபைன் கேட்காதுக்கு. சரி, இந்த வீடியோ நான் திருப்பி போடுவேன் யூடியூப்ல, கட்டாயம் பார்க்கணும். சரி, விஷயம் ஒன் பண்ணுங்க. விஷயம் சரி கேளுங்களேன். அகனவா. சரி, இருங்க பாசித்திர கேட்டு வரேன். அகனவாவுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? அந்த கேட்கறதுக்கு என்ன சொல்ற சிங்களத்துல? அகனவா. சரி, நான் கேட்கிறேன் எப்படி சொல்றது? மமா அகனவா. மம அகனவா. நீங்க கேக்குறீங்களா? ஒயா அகனவா. ஒயா அகனவா கேக்குறீங்களா? ஒயா அகனவாது. நீங்க இப்ப பாட்டு கேக்குறீங்களா? ஒயா தெங் அல்லி அகனவாது. சாரி, சிந்து அகனவாது. ஒயா தெங் சிந்து அகனவாது. சரியா? நீங்க இப்ப பாட்டு கேக்குறீங்களா? சரியா? சரி, நீங்க இப்ப பாட்டு கேக்குறேன்டா என்று சொல்லி எப்படி சொல்றது? ஒயா தெங் சிந்து அகனவனம். ஒயா தெங் சிந்து அகனவனம். நீங்க இப்ப பாட்டு கேக்குறதா இருந்தா கேளுங்க. ஒயா தெங் சிந்து அகனவனம் அகண்ட. அகன். நான் பிறகு கேட்கிறேன். மம பசபலம். பஸ்ஸே அகன்னங். சரியா? அகன். பஸ்ஸே அகன்னங். அக்கா பாட்டு கேட்கிறாளாம் சொல்லுங்க. அக்கா பாட்டு கேட்கிறாளாம் என்று எப்படி சொல்றது? அக்கா சிந்து அகனவனம். அக்கா சிந்து அகனவா. லூ லூ என்றா ஆம் என்று அர்த்தம். ஓ, நான் என்று சொல்ற எப்படி? மம. மம. நான் ஆம் என்று சொல்ற எப்படி? மமலு. மமலு. நான் ஆண்டு கேட்கிற எப்படி? மமதே. நான் என்றான்னு சொல்ற எப்படி? அகன்னே. மமனம். மமனம். நான் என்றால் மமனம். நான் தான் எப்படி சொல்றது? மம வித்தராய். மமதமா. மமதமாய். மமதமா. நான் தானே எப்படி சொல்றது? மமநேத. மமநேத. நான் போல எப்படி சொல்றது? என்னை போல. மம மம வகே.
மம வகை அதுக்குத்தான் த லூ நம் தமா நேத வகை விளைஞ்சா தேண்டா ஆ ஆ ஆண்டு இருக்கிறோம் தமிழ்ல. தமிழ்ல நாங்க ஒரு சொல்ல கேள்வியா மாத்துறதா இருந்தா ஆ ஆ ஆண்டு சேர்ப்போம். அம்மா அம்மாவா, அம்மா போகிறார் அம்மா போகிறாரா, அம்மா சாப்பிட்டார் அம்மா சாப்பிட்டாரா, மாமா வந்தார் மாமா வந்தாரா, இது ஐஸ்பழம் இது ஐஸ்பழமா, ஆ ஆண்டு கடைசியில் கேக்குதானே, அது கேள்வியா மாறுது. அதே போன்று சிங்களத்துல கேள்வியா மாக்கும் போது நான் மம நானா மமது ஒயா நீங்க நீங்களா ஒயாது, அம்மா எனவா அம்மா போறாங்க அம்மா போறாங்களா, அம்மா எனவா தெங் இப்ப இப்பயா ஆண்டு கேக்குது. வந்து கேள்வி. லூ என்று சொன்னால் ஆம் ஆம் என்று முடியுது. நான் மம நானாம் மமலு, நீங்க ஒயா நீங்களாம் ஒயாலு, நீங்க சாப்பிடுறீங்க ஒயா கனவா நீங்க சாப்பிடுறீங்களாம் ஒயா கனவாலு, நாளைக்கு அப்பா வாராராம் ஹெட்ட தாத்தா எனவாலு. கடைசியில ஆம்னு வரும்போது சிங்களத்துல லூ என்று முடியுது. இவ்வளவுதான் சின்ன விஷயம். அடுத்தது நம். கொழும்புக்கு போறேன்டா கொழம்பை அணவா நம் நானும் வாரன் மாத்தேன்னா ஒயா கொழம்பை அணவனா மாத்தேன்னா, நீங்க கொழும்புக்கு போறேன்டா நானும் வாரன். நீங்க சாப்பிடுறேன்டா சொல்லுங்க, நீங்க கோழி சாப்பிடுறேன்டால் எண்டால் எண்டா, நீங்க கோழி சாப்பிடுறேன்டா எண்டா எண்டா, நீங்க கோழி சாப்பிடுறேன்டா சொல்லுங்க, கோழி வாங்கி கொண்டு வரேன். ஒயா சிக்கன் கனவா நம், நீங்க கோழி சாப்பிடுறேன்டா நம் என்றால் ஒயா சிக்கன் கனவா நம், நீங்க கோழி சாப்பிடுறேன்டால் கியான்னு சொல்லுங்க, மாமா சிக்கன் நராங்க என்ன, நான் சிக்கன் கொண்டு வரேன். சரியா? சிக்கன் தான் சிக்கன் தமா. மாலு மீன் மாலு தமா மீன் தான் மீன் தானே மாலு நேது. கருமி தமா கர்மந்தான் கர்மந்தானே கருமி நேது. விளங்கிட்டா? சாப்பய சாப்பய சாபம் சாபம் போல எனக்கு இது சாப்பை வகை மாட்டதேன் மேய்க்க எனக்கு இது இப்ப சாபம் போல. அப்ப சாப்பை வகை வகைண்டா போல என்ற அர்த்தம், நேதண்டா தானேன்ற அர்த்தம், தமாண்டா தானுன்ற அர்த்தம், நம்மண்டா எண்டால் அர்த்தம், லூண்டா ஆமண்ட அர்த்தம், தேண்டா ஆ. கேள்வியா கேட்கும் போது ஆண்டு மாத்திரம் அதான் த. விளங்கிட்டா? இப்ப எல்லாரும் இல்ல சொன்ன வசதி திருப்பி இருக்க சொல்லுங்க. வேண்டா போல நேதண்டா தமிழ்ல நாங்க ஒரு சொல்ல கேள்வியா மாத்தணுமா இருந்தா ஆ ஆ ஆ ஆண்டு இழுப்போம். அப்படித்தானே? ஓ இப்ப சாப்பிடுகிறார் சாப்பிடுகிறாரா, அம்மா அம்மாவா, நீங்க நீங்களா, நான் நானா. அப்ப ஒரு தமிழ் சொல்ல கேள்வியா மாத்தணுமாக இருந்தால் எந்த ஒரு சொல்லாக இருக்கலாம், பெயர் சொல்லாக இருக்கலாம், அல்லது ஒரு உடன்பாட்டு வாக்கியமாக இருக்கலாம். உதாரணமாக தம்பி சாக்லேட் சாப்பிட்டான், இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். தம்பி சாக்லேட் சாப்பிட்டானா என்று கேட்டா அது கேள்வியா மாறுது. அப்ப தம்பி சாக்லேட் சாப்பிட்டானான்னு கேட்கும்போது மல்லி சாக்லேட் கேவா என்று வருது. அப்ப தேண்டு சொன்னால் நாங்க தமிழ்ல ஆ ஆண்டு இருக்கிற கேள்வி, தேண்டா ஆண்டு இருக்கிற கேள்வி. சரியா? ரெண்டாவது லூ லூன்னு சொன்னால் ஆம் ஆம்னு சொல்றது. லாபமாம், வந்தாராம், போனாராம், இருந்தாராம், ஆவலு கியாலு லாபாயிலு லூ. அதுக்கு பிறகு நீங்க போறண்டா சொல்லுங்க, இருக்கிறண்டா இருங்கோ, வாரண்டா வாங்கோ, கிளிக்கிறண்டா கிளிங்கோ, இரணவனம் இரண் கிளிக்கிறண்டா கிளிங்கோ, கண்ணவனம் கண்ணு, எடுக்கிறண்டா எடுங்கோ. இப்ப கடைக்காரன் சொல்லுவான் கண்ணவனம் கண்ணு நேத்த யான்னு, எடுக்கிறண்டா எடுங்க, இல்லாட்டி போங்க. கண்ணவனம் எடுக்கிறண்டால், ஒயானம் நீங்க என்றால், மமனம் நான் என்றால், இந்த எண்டால் என்றால் வரும்போது நம் வருது. அடுத்தது தமான்னு சொன்னால் நான் தான் அர்த்தம். மமதமா நான் தான், ஒயாத்தமா நீங்க தான், கனவத்தமா சாப்பிடுறேன் தான், மல்லி கனவத்தமா தம்பி சாப்பிடுறான் தான், அதுக்கு என்ன எக்கிட்ட முகது அப்படி கேட்கலாம்.
அப்ப நேதன்னு சொன்னா தானே, கர்மம் தானே, தானே கர்ம நேத, ஓ. இப்பதானே, தென் நேத, ஓ. பிறகுதானே, பஸ்ஸே நேத, அம்மா தானே, அம்மா நேத, நீங்க தானே, ஒயா நேத, நேத சொன்னால் தானேன்னு அர்த்தம் தருது. அதே மாதிரி வகை, வகைண்டா போல, மங் வகை என்ன போல, பாலனையா வகை பாலனையாவை போல, அத்தீக் வகை அத்தீக்க போல, ஆதித்யா வகை ஆதித்யாவை போல, அப்துல் ரஹ்மான் வகை அப்துல் ரஹ்மானை போல, விஷயன் வகை விஷயனை போல, பாசித் வகை பாஷித்தை போல. போல போலன்னு பயன்படுத்தும் போது வகை வகைன்னு பயன்படுத்தும். விளங்கிட்டா? விளங்கிட்டா? சரி அப்ப Okay. உங்களால தான் நல்ல பிரச்சனை விளக்கம் வந்துச்சு சார். அப்படி சொல்றேனே எப்படி சார் சொல்றது? விளங்கல. உங்களால தான் பிரச்சனை வந்துச்சு, உங்களால தான் நான் வந்தேன் அப்படி சொல்றேன். நாம இப்ப இந்த த லு தமா நம் இதை மட்டும் படிப்போமே, விளங்குறத மட்டும் படிப்போம். நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதெல்லாம். ஓகே சரியா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவேன். சரி சொல்லி தராம இல்ல. சரி என்னன்னா நாம எல்லாத்தையும் படிச்சு ஒன்றும் விளங்காம இருக்கிறத விட படிக்கிறது தெளிவா விளங்கி நாம படிக்கிறது லேசு. விளங்கிச்சா சொல்றது? ஓகே அதனால நான் ஒரு தெளிவா ஓர்டரா சொல்லி தரேன். அந்த ஓர்டர் படியா நீங்க பின்பற்றுங்க. சரிதானே? சரி, இன்றைக்கு நமக்கு போதும். இன்றைக்கு விஷயமெல்லாம் விளங்கி தானே. இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். அந்த வீடியோவை பார்த்து அதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, பழகி கொள்ளுங்க. எழுதி எழுதி வைக்காதீங்க, விளங்கி படிங்க. சரியா? சரி, சரி சின்ன டவுட் ஒன்று விளங்கல? சின்ன டவுட் ஒன்று சார். கேளுங்க. இப்ப சார் இந்த நம்டிக்கு தானே மாமா நான் என்றால் ஓ இப்போ நினைக்க நீங்க ஒயா யனவனம் நீங்க போறண்டால் என்ன போறண்டால் போங்கன்னு சொல்றது தானே. ஓ அதே மாதிரி இப்போ இறந்த காலத்துல அந்த என்றால் ஒரு அர்த்தம் ஒருத்தன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்தால் ஒயா கத்தோத் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் குழப்பீரு மாத்தி. இன்றைக்கு படிச்சது மட்டும் படிங்க. அது வேறையா சார்? அது வேற. அதை நான் படிச்சு தருவேன் உங்களுக்கு.